போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. போராடாவிட்டால் வாழ்க்கையே இல்லை. நாம் ஒரு இலக்கை அடைய முயற்சிக்கும் போது மட்டுமே நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். தன்னை தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீ உன் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்தால் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான் தான் சச்சின் டெண்டுல்கர். அவர் ஒரு முறை மைதானத்தில் சக வீரர் அவர் அசிங்கப்படுத்துகிறாரு. அந்த அசிங்கத்தை அவர் எப்படி எதிர்கொண்டார், அவர் திருப்பி அந்த அசிங்கத்தை தன்னுடைய சக வீரருக்கு எப்படி திருப்பி கொடுத்தாரு, வெற்றியின் மூலமாகவா தன்னுடைய உழைப்பின் மூலமாகவா எப்படி கொடுத்தார் என்பதை ஒரு சின்ன கதை மூலமாக வரும் காணொலியில் தொடர்ந்து பார்க்கலாம். வள்ளுவர் கூற்றுப்படி சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா, சொல்லிய வண்ணம் செயல். இக்குறளின்படி சொல்வது எளிது, சொல்லிய வண்ணம் செயலை செய்யும் ஆற்றல் உடையவர்கள் ஒரு சிலரே. அந்த ஒரு சிலரில் சச்சினும் ஒருவர் என்பதற்கு பின்வரும் கதையே உதாரணம். 2007 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பலத்த ஆரவாரத்திற்கு மத்தியில் தொடங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்து 290 ரன்கள் எடுக்கிறாங்க. 291 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆட்டத்தை துவங்கியது இந்தியா. ஆட்டத்தின் 24வது ஓவரை வீச வந்தார் அந்த அணியின் சுழற்பந்து வீச்சாளர் பிராட் ஹாக். அந்த ஓவரின் கடைசி பந்தில் சச்சின் கிளீன் போல்ட் ஆகிறார். சச்சினை அவுட் செய்த மகிழ்ச்சியில் ஹாக் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தபடியே பெவிலியன் திரும்ப கொண்டிருந்த சச்சினை பார்த்து வெறுப்பேற்றார். அதன் பின்னர் வந்தவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இந்தியா 243 ரன்கள் எடுத்து தோற்று போனது. பிராட் ஹாக் எப்பொழுதும் தன்னுடைய பவுலிங் மூலமாக அவுட் செய்தவர்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்கும் ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார். அதே போல சச்சினை அவுட் ஆக்கியதால் அவரிடம் சென்று ஆட்டோகிராஃப் வாங்க முடிவு செய்கிறார். பிறகு அவருடைய அறைக்கு அவர் செல்றார். சச்சின் இடத்துல நாம இருந்திருந்தால் கிரவுண்டில் வெறுப்பேற்றினதுக்கு நம்மளை பார்க்க வரப்போ கதுவை கூட்டி 4 சாத்திருப்போம். ஆனால் சச்சின் என்ன பண்ணுறாருனா அவரை புன்னகையோடு வரவேற்கிறார். சிறிது நேரம் 2 பேர் ரூமுக்குள்ளே உரையாடி கொண்டிருக்கிறாங்க. பின்னர் ஹாக் தனது ஆட்டோகிராஃப் வாங்கும் பழக்கத்தை பற்றி சச்சினுடன் பேசிய பிறகு அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி கொள்கிறார். சச்சின் ஆட்டோகிராஃப் போடும் பொழுது சிரித்து கொண்டே "திஸ் வில் நெவர் ஹேப்பன் அகைன் ஹகி" என்று கூறுறார். அதாவது இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை கூட அமையாது அப்படின்னு சொல்கிறார். ஹாக் சிரித்தபடி அறையை விட்டு வெளியேறார். இதன் பிறகு சச்சின் ஒரு முடிவு எடுக்கிறார். தன்னை அசிங்கப்படுத்திய ஹாக்கை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும். அது எப்படி அசிங்கப்படுத்தணும்னா தன்னுடைய முயற்சியாலையும் தன்னுடைய பயிற்சியாலையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு பயிற்சிகளை செய்கிறார். இதன் பிறகு ஹாக்குடைய பந்தில் அவுட்டே ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய பவுலிங்கை வீடியோவில் நிறைய முறை பார்க்குறாரு. பார்த்த பிறகு ஒவ்வொரு நாளும் வலைப்பயிற்சி செய்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பல்வேறு முயற்சிகளை செய்கிறாரு. அதன் பிறகு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. பல்வேறு ஆட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும். பல ஆட்டங்களில் நேருக்கு நேர் சந்தித்த பொழுதும் சச்சின் சொன்னபடியே ஒரு முறை கூட ஹாக் பந்து வீச்சில் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோகிராஃப் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்காமல் போகுது. இதெல்லாம் எப்படின்னா அவருடைய பல்வேறு முயற்சியால் அவருடைய பல்வேறு கடினமான பயிற்சினால தான் ஆச்சு நம்ம சொன்னார். இந்த சம்பவம் மூலமாக சச்சினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தன்னம்பிக்கை, சவால் விடும் தன்மை, எதிரிடம் நடந்து கொள்ளும் தன்மை, விடாமுயற்சி, அமைதி, நிதானம், சொல்வதை முடிக்கும் திறன் போன்ற பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆகவே நண்பா, உன்னை யாருன்னா அவமானப்படுத்தினா, காயப்படுத்தினா அவங்களை திருப்பி அடிக்க உன் உழைப்பாலும் முயற்சியாலும் மட்டுமே முடியும் நண்பா. வாழ்க்கையில் சச்சினை போல சாதிச்சு காட்டு, முன்னேறி காட்டு. அவர்களுக்கு நாம் திருப்பி கொடுக்கிற மிகப்பெரிய அடியாக வழியாக கண்டிப்பாக இது இருக்கும் நண்பா. நம் லட்சியத்தில் முன்னேற வேண்டுமென்றால் பல விதங்களிலும் தடங்கள் வரத்தான் செய்யும். தடங்கல்கள் இல்லாமல் முன்னேற வாய்ப்பே இல்லை நண்பா. தடைகள் இல்லையெனில் நாமே நம் லட்சியத்திற்கு தடையாக மாறிவிடுவோம். அப்படி இருக்க இது போன்ற தடைகளை கண்டு பயந்து நின்றுவிட்டால் நம் லட்சியத்தை அடைய அல்ல பார்க்கக்கூட முடியாது. நமது லட்சியத்தின் பாதையில் கரடுமுரடான மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். விழுந்து விடுவோமோ என்று பயந்து பயணிக்காமல் இருந்தால் வாழ்க்கையில் ஏது வெற்றி? அந்த கரடுமுரடான பாதை வெறும் பாதை மட்டுமல்ல, ஒவ்வொரு மேட்டிலும் பள்ளத்திலும் ஒரு அனுபவம் உள்ளது நண்பா. ஆகையால் அந்த கஷ்டங்களை தடைகளாக நினைக்காமல் அனுபவமாக நினைத்தால் வெற்றி நிச்சயம் நண்பா. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து விடுங்கள். இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை புதைத்து விடும். வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் இந்த உலகமே கொண்டாடும். நாம் தோல்வி பெற்றுவிட்டால்
இது எனக்கு ஏற்கனவே தெரியும், இவருக்கு இப்படித்தான் ஆகும் என்று ஒரே வார்த்தையில் இந்த உலகம் நம் முயற்சிகளையும் கஷ்டங்களையும் புதைத்து விடுவார்கள். ஆனால் பட்ட தோல்விகளில் இருந்து விரைவாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு இருக்க வேண்டும். முயற்சி செய்ய தயங்காமல் நாம் எடுத்து வைக்கும் அடிதான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நண்பா. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் நண்பா. மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியே. வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் படிக்கட்டுகளாக அமையட்டும். விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல நண்பா. நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவர்களாய். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறு நண்பா. வாழ்வில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறும் வரை அல்ல, இலக்கை அடையும் வரை. நன்றி.